ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஆர்எஸ் ஃபேமிலி. இன்னைக்கு ஈஸ்டர் தின வாழ்த்துக்கள் எல்லாத்துக்குமே. நாங்கள் காலையில் சர்ச்சுக்கெலாம் பவனிக்கு போனோம், மறுபடியும் சர்ச்சுக்கு போனோம், ப்ரேயர்லாம் முடிச்சிட்டோம், வந்துட்டோம். மறுபடியும் 10:30க்கு ஆராதனை. அதுக்கு முந்தி காலையிலே டிஃபன் செஞ்சு பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் வந்து இடியாப்பமும் அவிச்சிட்டேன். இடியாப்பம் இதில் அவிச்சு வச்சுருக்கேன் இருக்கா. அதோட சட்டிலையும் இருக்குது, மறுபடியும் இதில் ஒரு 4 இருக்குது. அவிச்சிட்டேன்னா இடியாப்பம் அவிச்சு முடிக்கேன். அவங்க கொஞ்சம் இறச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதாவது கொஞ்சம் சிக்கனும் கொஞ்சம் போர்க் கறியும் இருக்குது. அதை என்னமோ மண்சட்டியில் வச்சு அடுப்பில் வைக்கணும். இதை என்னமோ நம்ம வைக்க வேண்டியதான். கொஞ்சோண்டு சிக்கன் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தாங்களா, அதில் கொஞ்சம் எடுத்து போட்டு இப்போ சால்னா வைக்கிறதுக்கு அதையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் நல்லா வதக்கிட்டேன். இன்னும் இது கொஞ்சம் நல்லா வந்தோடனே தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். எனக்கு போட வேண்டியதான். மூடி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 4 விசில் வந்தோடனே அதெல்லாம் நம்ம இறக்கி வச்சு பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம். அதுக்கு பிறகு நான் மறுபடியும் சிக்கன் கொஞ்சம் கிரேவி வைக்கணும்னு வச்சுருக்கேன். மறுபடியும் கொஞ்சம் பொரிக்கணும்னு சொல்லி வச்சுருக்கேன். அவங்க கொஞ்சம் இதெல்லாம் வாங்கிட்டு வரும்போதே கொஞ்சம் ரம்ப இலை, புதினா இலை, மல்லி இலை, இஞ்சி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இஞ்சி இல்லாமல் இருந்தது, அதனால் இஞ்சிலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோண்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு கறி வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கேன். நம்ம சமையல் வேலையை செய்ய வேண்டியதான். சாதம் வைக்க மாட்டேன். மதியானம் எங்களுக்கு சர்ச்சில் சாப்பாடு உண்டு, அதனால் இதை மட்டும் வச்சு வைப்பேன். மறுபடியும் சாதம் வேணும்னா நைட்டுக்கு நம்ம செஞ்சுக்கலாம். இல்லைன்னா ஏதாவது டிஃபன் சப்பாத்தி அப்படி ஏதாவது போட்டுக்கலாமா, அதுக்காக தான் அப்படி வச்சுருக்கேன். இதுலேயும் இருக்குது இடியாப்பம். நான் இன்னும் எடுக்கலை, அது கொஞ்சம் சூடாக இருக்கும்ல, அதனால் அப்படியே வச்சுட்டேன். அதனால் இனிமேல் நாங்கள் கிரேவியை வச்சுட்டு பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம வேலைகளை ஒவ்வொன்றையாக பார்க்கலாம். நாங்கள் மதியானம் சர்ச்சுக்கெலாம் போனோம், போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். சர்ச்சில் இப்போமா 7 மணிக்கு எங்கள் ஆராதனை இருக்குது. நம்ம போக வேண்டியதான். நம்ம பக்கம் அப்படிங்கிறதுனால நம்ம அடிக்கடி போகலாமா, அதனால் நம்ம போக வேண்டியதான். இவங்க அப்பா வரணும். இவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு என்ன கொடுக்கணும், கொடுத்துட்டு போயிட்டு வருவேன். இல்லைன்னா போயிட்டு வந்த பிறகு சாப்பாடு கொடுக்கணும். மறுபடி இன்றைக்கி வேலை ஒன்றுமே பார்க்கல. நான் போர்க்கறி வச்சுருந்தேன்ல, அதையும் வச்சு அடுப்புலேயே வச்சுட்டு அதுக்கு பிறகு சிக்கன்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு போர்க்கறியும் வச்சுட்டு தான் நான் சர்ச்சுக்கு போனேன். போயிட்டு அந்த ஆளை வந்தோம். நம்ம வீட்டில் பிச்சு அங்கே நினச்சி பார்த்தீங்களா, அந்த பிச்சு இங்கே எப்படி நிற்கி பார்த்தீங்களா, நல்லா தூக்கி இங்கே தோண்டி வச்சோம். ஏன்னா அங்கே நம்ம கொஞ்சம் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது, அதனால் இந்த பக்கம் தோண்டி வச்சோன்னா இப்போ தான் தழுத்து வருது. வரவே இல்லை, காஞ்ச கம்பாக தான் நின்றுச்சு. அப்புறம் இப்போ கொஞ்சம் தழுத்து வருது. சரி வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. மறுபடியும் இதில் ஒரு மல்லிகை செடி இருக்குது. அடுத்து இதுலேயும் ஒரு மல்லிகை செடி தான் இருக்குது. இதெல்லாம் கொத்தாக பூக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு பூவையும் காணலை. பிறகு நம்ம வீட்டில் இந்த வாட்டர் ஆப்பிள் நிற்குதா, அதில் காய் நிறைய காய்ச்சிருந்து பசங்க ஒவ்வொன்றையாக எடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நான் ஒரு ஷார்ட் வீடியோ வேறு போட்டு விட்ருந்தேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் நிறைய கொத்தாக கிடந்தது. அதில் உள்ள தெரியுதா, அது நிறைய கிடந்தது. அதில் சாலம் மினஜரம் தெரியுமா, ஒவ்வொன்றையாக பறிச்சு சாப்பிட்டுட்ருக்கான். சரி சாப்பிட்றதுக்கு தானேன்னு மறுபடியும் நிறைய தழுவு வர்றதுலலாம் இப்போ பிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள், நான் காமிக்கிறேன். நிறைய பிஞ்சு வருது. இப்போ நம்ம முந்தி 1 2 தான் காய்க்கும். நம்ம இந்த இடத்துக்கு வந்த புதுசில் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தோமா, அப்போ இப்போ நல்லா தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சாச்சு நம்ம ஓஸ் வச்சு. அதனால் நிறைய இதில் வருது. இதில் கொஞ்சம் நிறைய கிடக்குது, அந்த பக்கம் கிடக்குது. மறுபடியும் இங்கேயும் நிறைய இப்போ பிஞ்சு வந்திருக்கு. அதான் இருக்குது. மறுபடியும் மாதுளை செடியிலையும் நிறைய பிஞ்சு அவ்வளோ பூவாக வந்திருக்கு. இது மாதிரி தான் பிஞ்சு பிடிக்கும், நிறைய பிடிக்கும். அப்புறம் இதில் ஒரு வாட்டர் ஆப்பிள் நிற்கும். அது நல்லா ரெட் கலரில் இருக்கா. இது எப்படி இருக்குதுன்னு சொன்னால் ரோஸ் கலரில் இருக்கா பார்த்துக்கணுங்க. இதுலேயே நிறைய கொத்தாக காய்ச்சிருக்கு. இதுவும் அதே மாதிரி தான் வரும், கொஞ்சம் கலர், ஆனால் கொஞ்சம் கலர் கம்மியாக வருது. இதாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாட்டர் ஆப்பிள். இதுவும் நல்லா கொத்தாக நிறைய அங்கங்கே உள்ளலாம் கிடக்குது. வேறு இந்த கவர் கட்டி போட்டிருக்கா, ஏன்னா அவ்வளோத்தையும் வவ்வால் கடிச்சிட்டு போயிடுது. அப்படியே நிறையா தெரியல ஆனால் பார்க்க, ஆனால் நிறைய கிடக்குது இங்கே உள்ள. அப்படியே வாட்டர் ஆப்பிள் இருக்குது. நம்ம மல்லிகை செடியில் மல்லிகை பூவையும் பறிச்சுட்டேன், பிச்சையும் பறிச்சாச்சு. தொடுத்து வச்சுருக்கேன் நான் சர்ச்சுக்கு போகிறதுக்கு. அதுக்கு பிறகு அப்படியே இதிலையே கொஞ்சம் நேரம் இருந்துட்டோம். காய் விரித்து இதில் அந்த போட்டு கொஞ்சம் நேரம் படுத்திருந்தோம். சும்மா நல்ல காத்தோட்டமாக இருக்கா, சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா இந்த தண்ணியும் பார்த்துக்கிட்டு நம்ம இதில் இதுங்கிறதுக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் இருந்தோம். நம்ம மக்கள் எல்லாருமே பின்னாடி வராவ எனக்கு போட போகிறேன் அப்படின்ட்டு வராங்கன்னு நினைக்கேன்.
மேலே செம்மண்ணில் அப்படியே இருந்தாச்சு. நம்மளுக்கு இந்த பக்கம் வந்து கோயிலில் மணி அடிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ பாட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளுக்கு வந்து படி வந்து இருந்தால் கட்டியிருக்காங்க. இன்னும் இதில் கம்பி வந்து வைக்கணும். மறுபடி கம்பிலாம் வச்ச பிறகு நம்ம இதில் துணிலாம் துவைக்கலாம், எல்லா வேலையும் செய்யலாம். இன்னும் இதில் வந்து கேட்லாம் வந்துடும். மறுபடி காங்கிரீட் போட்டுருவாங்க, செவுறு கட்டிடுவாங்க. அந்த இருக்குது பார்த்திங்களா, இதில் செவுறுலாம் வந்துடும். வந்துட்டுன்னா அப்புறம் கேட் போட்டால் நம்ம கேட்டை திறந்துட்டு போயிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் வேலைகள் நடக்கல, அதனால் அப்படி இருக்குது. மண்ணெலாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்க அப்படியே அடித்து போட்டுட்ருக்காங்க பள்ளம் கண்ட இடத்துலலாம். மறுபடியும் நம்ம அப்படியே இன்னும் உள்ளேயும் போகணும். வெளியில் வந்து செடி கொஞ்சம் 2-3 வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து வீட்டில் ஒன்றும் வேலை பார்க்கல. அப்படின்றனால வேலைன்னா நார்மலாக நம்மளோட வேலைகள் தான் நார்மலாக. அதனால் நல்லா என்றைக்குமே வேலை தானே, அதனால் சரி இருக்கட்டும்ன்ட்டு இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தாச்சு. நாளைக்கு என்ன அவங்களுக்கு டெஸ்ட் இருக்குது, சாலமுக்கும் பெர்லினுக்கும். இந்த பெர்லினுக்கும் பிளாக்கே பாருங்க, அவன் நான் எனதோ ஒன்று போட்டுட்டு வரேன்ட்டு அவன் எதிர்பார்த்துருக்கான். கேட்டு வந்து இந்த கேட்டு தான் பின்னாடி போடுறதுக்கு வச்சுருக்கோம். மறுபடியும் பூ வந்து அந்த குண்டு மல்லியில் நிறைய பூ பூத்துருக்கு, அப்படி சூப்பராக இருந்தது. பிறகு இந்த பக்கம் செடி கொஞ்சம் வச்சுட்ருக்கோம். இதை வந்து நான் என்ன காமிக்கிறேன், அடுத்த வீடியோவில் நாளைக்கு காமிக்கிறேன். நிறைய பூ இந்த இதை வந்து கெட்டி விட்டுருக்கோம், அதெல்லாம் வைக்கிறேன். நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். என்ன செடி வைக்கலை, 2 இதில் தான் செடி வச்சுருக்கு. மறுபடியும் செடி வைக்கல, அப்படி இருக்குது. நம்ம என்ன உள்ளே போமா, சாப்பாடு அதெல்லாம் இருக்குது. என்னென்ன சாப்பாடெலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சர்ச்சில் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மீதி இருந்து, நம்ம சர்ச்சு சாப்பாடு தானே, அதனால் ஷாலம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தான். நாங்கள் அதை கொஞ்சம் வீட்டுக்கு வச்சுக்கிட்டோம். இனிமேல் சமையல் அந்தளவு செய்யலைன்னா சாதம் இதில் இருக்குது. ஏன்னா அதை எடுத்து தட்டி தான் வைக்கணும். கவரில் இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறாதுங்க. வேறு இதில் கொஞ்சம் ரசம் இருக்குது. அதுக்கு பிறகு இதில் வந்து தயிர் கூட்டு, அந்த நம்ம உள்ளி தயிர் பச்சடிம்போம்ல, எங்கள் ஊர் தயிர் பச்சடி, வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி. இதில் வாழைக்காய் துவரம் இருக்குது. மறுபடியும் இதில் சாம்பார் இருக்குது. மறுபடியும் இதில் உருளைக்கிழங்கு கூட்டிருக்கு. மறுபடியும் இதில் கொஞ்சோண்டு அவியல் கூட்டிருக்கா. இது இவ்வளோ தான் இதில் இருக்குது. மறுபடியும் எங்கள் பாஸ்டர் வந்து கொஞ்சம் பழம் தந்து விட்டுருந்தாங்க, ஒரு சீப்பு பழம். அந்த பழமும் இதுக்குள்ளே இருக்குது. அப்புறம் இதில் மோர் வந்து வாங்கிட்டு வந்துருந்தான். அந்த மோர் வந்து இதில் இருக்குது. நான் வந்து போர்க்கறி வச்சேன்னு சொல்லிட்டு நல்லா அந்த கறி இந்த பாருங்கள், சூப்பராக நல்லா அடுப்பில் வச்சுட்டேன். அதனால் அது மண்சட்டியில் அடுப்பில் வச்சு வைக்கும்போது அப்படி தான் இருக்கும். நல்லா எண்ணெயாக நிற்கி. இதுக்கெல்லாம் எண்ணெய்லாம் ஊற்ற மாட்டோம். ஆனாலும் எப்படி இருக்குன்னா நல்லா உப்பு புளிப்பு உரைப்பு எல்லாம் காட்டமாக இருக்குமா, நல்லா இருக்கும். இது வந்து இன்றைக்கி சாப்பிட்டாலும் நாளைக்கு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் அதை அப்படியே வச்சுட்டேன். பிறகு கொஞ்சம் பாயசம் வந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா ஒருத்தருமே குடிக்கலை, எல்லாம் அப்படியே இருக்குது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் பாயசமாக இருக்குது. என்னமே எல்லாம் எடுத்து அவங்க குடிக்கிறதெல்லாம் குடிப்பாங்க, சாப்பிட்றதெல்லாம் சாப்பிடுவாங்க. காலையில் வந்து கோழிக்கறி தானே வச்சுருந்தேன், சால்னா மாதிரி இருந்தா இருக்குது பார்த்தீங்களா, தீந்துடுச்சு. இதுதான் இருந்தது. இந்த இடியாப்பமாக வச்சு அதை தான் வச்சுருந்தேன். பாத்திரம் 2-3 கிடக்கு. இங்கே வந்த பிறகு மறுபடியும் பசங்க சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு, எவ்வளோன்னா அங்கே சாப்பிட்டாலும் இங்கே வந்த பிறகு சாப்பிட்டா தான் அவங்களுக்கு திருப்தி ஆகும். அதனால் அப்படி சாப்பிட்டுட்ருக்காங்க. இதில் பாத்திரங்கள்லாம் 2-3 இல்லை. தங்கச்சி வீடு பக்கத்தில் இருக்குது, அதனால் தங்கச்சிக்கு கொஞ்சோண்டு, தங்கச்சிக்கு மாமி இருக்காங்க, அவங்க அத்தை. அதனால் அவங்களுக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு கொடுத்துட்ருந்து. அதனால் பாத்திரங்கள் கொஞ்சம் அங்கே போயிருந்து. மறுபடி ரபானியும் வந்து அவளை வந்து எடுத்துகிட்டு போனால், நல்லா அவங்க வீட்டுக்கும் அவள் கொண்டு போனான். அவ்வளோதான், இப்படி தான் இருக்குது. என்ன வந்து சர்ச்சுக்கு வந்து மணி அடித்தாச்சா, என்ன வந்து நம்ம கிளம்ப வேண்டியதான். இதை அவ்வளோத்தையுமே என்ன க்ளீன் பண்ணணும், பண்ணிவிட்டு கிளம்பணும். க்ளீன்னா பாத்திரத்தெல்லாம் கழுவுறதுனா இப்போ டைம் இருக்கான்னு தெரில. மற்றபடி எதெல்லாம் எடுத்து வைக்கணுமோ, நம்ம பாத்திரத்துலலாம் எடுத்து வைக்கணுங்களா, அவ்வளோமே அப்படி இப்படி இருக்கா, அவ்வளோத்தையுமே எடுத்து தட்டி வச்சுட்டு லேசாக சூடாக்குறதில் சூடாக்கிட்டு இதில் கிளம்ப வேண்டியதான் சர்ச்சுக்கு. சரி, நான் போயிட்டு வந்த பிறகு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இல்லை, க்ளீன் பண்ணுறதுக்கு முந்தி காமிக்கிறேன். நான் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன். வந்த பிறகு வந்து கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் கழுவுனேன். மணி வந்து 9:30 தாண்டிடுச்சு. அந்தளவு தான் சரி, என்ன நம்ம வீடியோ எடுத்துருவோம் அப்படின்ட்டு இந்த அடுப்பை வந்து லேசாக கழுவி வச்சேன். மறுபடியும் அதில் கறிச்சட்டி அதான் இருக்குது. இந்த பக்கம் வந்து கொஞ்சம் பாத்திரம் கிடக்குது, என்ன அவ்வளோத்தையும் கழுவணும். அதை அவ்வளோத்தையும் கழுவிட்டு கவுண்டர் டாப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். மறுபடியும் இந்த பக்கம் என்ன அடுப்பு ஒன்றுமே துடைக்கலை, இன்னும் இதை அவ்வளோத்தையுமே துடைக்கணும். டைனிங் டேபிளில் இருந்து பார்த்தீங்களா, அதை அவ்வளோத்தையும் இருந்தாலும் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். வெளியில் வைக்கிறத வெளியில் வச்சாச்சு, சூடாக்கி. அவ்வளோதான், அப்படி தான் இருக்குது. நான் என்ன வந்து என்ன டைனிங் டேபிள்லாம் ரொம்ப
அழுக்காக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த அடுப்பையும் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தையும் கழுவிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் கிச்சன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கிச்சனில் அடுப்பு எல்லாமே கழுவிட்டேன், மறுபடியும் கவுண்டர் டாப் எல்லாமே கழுவிட்டேன். பாத்திரம் எல்லாமே சிங்கில் கிடந்ததில்ல, அதெல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு சிங்கையும் கழுவி விட்டுட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாகிட்டு மறுபடியும் காலையில் சமையல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் மாய்ச்சலாக தான் இருந்தது. ஏன்னா மாய்ச்சலாக இருக்குன்ட்டு நீ சமையல் இந்த துடைக்காம வாங்காமல் போட்டிருந்தேன்னு வச்சுக்கிறோங்களேன், காலையில் வந்து நம்ம தான் செய்யணும். பசங்க ஸ்கூலுக்கு வேறு போகணும், நிறைய எக்ஸாம் வேறு இருக்குது. காலையில் டிஃபன் ஏதாவது செய்யணுமா, அதனால் கொஞ்சம் நீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். மறுபடியும் இதில் வந்து அடுப்பு எல்லாமே தொடச்சி விட்டாச்சு. மறுபடியும் டைனிங் டேபிளும் தொடச்சிட்டேன். அதில் வந்து ஊறுகாய் கொஞ்சம் கண்ணாடி பாட்டிலில் தான் இருக்குது. இதெல்லாம் எடுத்து என்னமோ ஒரு நாள் மேலே வைக்கணும். ஒரு நாள் இந்த பசங்களுக்கு லீவ்லாம் விடட்டும் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். அப்புறம் கம்ப்ளீட்டாக எல்லாம் எடுத்து வைக்கிறத வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு 3 டம்ளர் கீழே வைக்கணும். ஏன்னா அவங்க ஜூஸ் குடிக்கும்போது கண்ணாடி டம்ளரை தான் தேடுறாங்க, அதனால தான் அது வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். நான் வந்து மணி 9:45 ஆகிடுச்சி. அவ்வளோதான். நம்ம என்ன படுக்க வேண்டியதான். எல்லோரும் போய் படுக்க போயாச்சு. இந்த விளாக் இதோடு முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஈஸ்டர் விளாக் பார்ப்பீங்க. கொஞ்சம் லேட்டாக தான் என்ன வரும், அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தே அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வரும். அவ்வளோதான். இந்த விளாக் வந்து இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.